ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் சீனியும் வந்து அவங்க கையை வந்து அந்த காப்பு போட்டுட்ருக்கனால சீனுவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ சீனு சொல்கிறாங்க, இப்போ நான் ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படிங்கும்போது தாராளமாக மாற்றிக்க அப்படிங்கவும், சரி நீ திரும்பிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனால் மாயா வந்து திரும்புகிற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க சீனு பக்கமாக திரும்பவும், நான் சொல்லிட்டே இருக்கிறேன் திரும்புன்னு சொல்லிட்டு நீ என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அப்போ பத்மா வந்து சாவி கிடச்சிருச்சு சீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும், இப்போ சீனு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விடுமா அப்படிங்கவும், மாயா ஐயோ சாவி கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, நல்ல வேலையா சாவி இப்போ மாதிரி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ பத்மா உடனே அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரி போ அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சோகமாகிருந்தாங்க. என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு பத்மா சொல்லவும், ஆமாம் நான் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சொல்ல போனக்கு சாவியை நான் தானே தொலைச்சேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் வந்து தொலைச்சேன், சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் நத்திக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா ராத்திரி ஃபுல்லாக அப்படிங்கவும், பத்மா வந்து எரிச்சலோட ஆமாம் இவகிட்ட பேசிகிட்டு இருந்தால் இப்படி தான் நம்மளை போட்டு வெறுப்பேற்றிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சிரிச்சிட்டு அவங்க வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது கார்த்தி வந்து அந்த ஃபோனில் வந்து அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. கார்த்தி இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருக்கிறான்னா இது நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தோம்னா கதிர்கிட்டையும் தனாகிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க கதிர்னு சொல்கிறாங்க, ஆமாம் நேற்றுக்கு நாங்கள் கூட கார்த்தியை பார்த்தோம், ஆனால் கார்த்தி தேடி போகும்போது அவன் வந்து எங்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை பற்றி நான் உடனே வந்து நான் குருவரன் சார்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து மாயா உடனே வந்து குரு கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கிட்டதுமே குரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த ஹோட்டலில் தான் அந்த கார்த்தி தங்கியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உடனே பார்த்தோம்னா நம்ம வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கவும், உடனே வந்து குரு வந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க வந்து கார்த்தியோட ஃபோட்டோ வச்சு அவங்க விசாரிக்கும் போது, ஆமாம் இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு ரிசப்ஷனில் சொல்லவும், ஹோட்டல் ரூம் வந்து சொல்கிறாங்க. அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே கார்த்தியை காணலை. கார்த்தியை எங்கே எல்லாமோ தேடிட்டு இருக்கிறாங்க அந்த ஹோட்டலில் ஃபுல்லாக. ஆனாலும் வந்து கார்த்தி வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடி இருந்தாங்க போலுக்கு. அப்போ குரு வந்து அந்த ரூமில் கார்த்தி இல்லைன்னு சொன்னனுமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது, அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோன்னா மாயா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. மாயா இதுக்கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன சார் பண்ணுறதுக்கு, கையில் கிடச்சி நம்ம அவனை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, அவன் வேற எங்கேயுமே போயிருக்க முடியாது, சொல்ல போனாக்கும் நம்ம வந்து அவனுக்கிட்ட நெருங்கிட்டேன்னு தான் சொல்லணும் அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மாவுக்கு ஜாமீன் முடிகிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் எப்படியாவது நம்ம கார்த்தியை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ குருவரன்னு சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஜானகி அம்மாவை காப்பாற்றுறது இப்போ அந்த கார்த்திகிட்ட தான் இருக்குது, கார்த்தியை நம்ம பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் ஜானகி அம்மாவை நம்ம காப்பாற்ற முடியும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் கொஞ்சம் மும்முரமாகவே நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குருவரன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கார்த்தி வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா வந்து யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் தாண்டி கார்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா எங்கேருந்து நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ ஹோட்டலில் தானே இருந்துட்டு இருந்திருக்கிற, ஆனால் எஸ்கேப் ஆகி நீ ஓடிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நேற்றுக்கே அந்த தனா என்னை பார்த்தாலா, அதனால தான் நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன், நீ என்ன நினச்சாலும் சரி தான், நீ வந்து என்னை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு கார்த்தி, நான் சொல்கிறது கேளு, ஒழுங்கு மரியாதையே நீயே வந்து சரணடைஞ்சிரு, அப்படின்னா உனக்கு தண்டனையாவது கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் வந்து நாங்களே தேடி கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக நான் வந்து யாருமே காப்பாற்ற முடியாது, அதனால் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும், ஓஹோ உனக்கு இப்படி கூட ஆசை இருக்குதா என்ன, நானே வந்து உன் கையில் மாட்டுவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, உங்கள் குடும்பத்தை வந்து இல்லாமல் ஆக்குறதுக்காக தானே நாங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்ருக்குறோம், நீ என்ன பண்ணாலும் சரி தான், என்னை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து குரு கிட்ட ஃபோனை பண்ணி சொல்கிறாங்க, இப்படி வந்து கார்த்தி என்கிட்ட இப்போ பேசினேன் அப்படிங்கவும், அப்போ அந்த நம்பரை உடனே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பரை வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து அவங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன பண்ணுறதுக்கு, இவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஏண்டா உன்னால் ஒரு இடத்துல ஒழுங்கு மரியாதை இருக்க முடியாதுன்னு கேட்கும்போது, இல்லைத்த நேற்றுக்கு இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு பார்ட்டி நடந்தது, அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, அதனால தான் நான் வந்து அவங்க கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அது மட்டும் இல்லை அந்த தானா வந்து என்னை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் தான் ரூமை விட்டு நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கப்புறமே எதுக்காக நீ வெளியே வந்து அப்படிங்கும்போது,
இல்லத்த நான் சாப்பிட்றதுக்காகத்தான் நான் வெளியே வந்தேன், அங்கே இப்படிலாம் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் நினச்ச மாதிரியே மாயா வந்து குருவரன்ட்ட சொல்லியிருக்கிறா, குருவரனும் என்னை தேடி அந்த ஹோட்டலுக்கு வந்தாச்சுது, அதனால தான் நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ பசுபதி சொல்கிறாங்க, கார்த்தி வந்து நம்மளுக்காக தானே அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறான், நீ எதுக்குமா அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணியே நீ பேசிட்டு இரு, நான் தான் ரூமை விட்டு வராதுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கிறான், ஆனாலும் பாரு இவன் ரூமை விட்டு வெளியே வந்தனால தானே இப்படி தனாவோட கண்ணில் அவன் மாட்டியிருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இப்போ கண்டிப்பாக வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு தான் தேடிட்டு வருவாங்க, இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இப்போ இவனை எங்கே கொண்டு மறைச்சி வைக்கிறதுக்குன்னு எனக்கே தெரியல அப்படின்னு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு இடம் சொல்லட்டுமான்னு கேட்கும்போது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மகாலிங்க ஒரு இடத்த சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன லிங்க சொல்கிறீங்க, அங்கேயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அங்கே தான் இருந்தால் மட்டும்தான் கார்த்தி தம்பிக்கு சேஃப்டியாக இருக்க முடியும், வேறு எந்த இடமும் பாதுகாப்பாகவே கிடையாது அப்படிங்கவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம் லிங்கம், நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், ஆனால் அது சாத்தியமானு கேட்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் என்னத்துக்கு இருக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு முடிக்கிறேன், அதான் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் வந்து அங்கே இருந்துட்டு இருக்காளா, நான் வந்து அவட்ட சொன்னோம்னா அவன் எனக்கு சாதகமாக எல்லாம் செய்து கொடுப்பா அப்படிங்கவும் சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் சொல்ல பண்ணாக்கி அந்த இடம் தான் வந்து கார்த்தி தம்பிக்கு பாதுகாப்பான இடம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து குருவரன் இல்லை யாருமே வந்து தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால் அந்த இடத்துல கொண்டே கார்த்தி தம்பியை வச்சிடலாம், கொஞ்சம் இருங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நான் கார்த்தி தம்பியை அங்கே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து புவனேஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணல, பார்வதிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பார்வதி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மாம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ கார்த்தி உயிரோட தான் இருக்கானான்னு கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, அப்போ தான் அந்த குடும்பத்தை வந்து நம்ம கதையை முடிக்க முடியும், உனக்கு என்ன இருந்தாலும் சரி தான், ஜானகி இடத்துல நீ வரணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறேலா, அப்போ ஜானகி அங்கே இருந்தால் முடியாது, ஜானகி இடத்துல நீ வரணும்னா ஜானகி உள்ளே போனால் மட்டும்தான் உன்னால் நிரந்தரமாக இருக்க முடியும் அப்படிங்கவும் அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரிக்கே நீ கேட்டு நடந்தேன்னா உன் கையில் தான் நிரந்தரமாக கொத்து சாவி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க.